ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரூச்சஸ் ஜுவல்லரியில் டே 3. இன்றைக்கி வந்து ஹேர் பேண்ட் தான் மேக் பண்ண போகிறோம். ஹேர் பேண்டை வந்து அட்டாச்சர் ஃபிக்ஸ் பண்ணி பேக் சைடில் வந்து எம்டிஏ போர்டில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். எம்டிஏ போர்டு சைஸ் வந்து 1/2 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸ் எல்லாமே லைட்டாக லாஸ்ட் எட்ஜஸில் மட்டும் பெண்ட் பண்ணி விட்றேன். எதுக்காக அதை பெண்ட் பண்ணுறோன்னா, பெண்ட் பண்ணாமல் நான் அப்படியே வச்சோன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். பெண்ட் பண்ணி மேலே வைக்கும் போது அது வந்து கொஞ்சம் ஃப்ளவர் ஷேப் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலே வந்து அப்படியே வந்து இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸை வச்சுட்டு விடுதான். இது நான் வந்து அடுத்தடுத்த லேயருமே இதே மாதிரி பெண்ட் பண்ணி ஒவ்வொரு லேயராக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட் லேயர் மட்டும் இது கொடுத்துட்டு அடுத்த லேயர் கொடுக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது கூட, அதாவது சீக்வன்ஸ் இல்லாமல் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி நான் மேலே வரைக்குமே ஒவ்வொரு டைம் முடிஞ்சதுக்கப்புறம், ஒவ்வொரு லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் முடியும் போது நம்ம வந்து லேஸாக வந்து கரெக்டாக அந்த பொசிஷன் எல்லாமே கரெக்டாக வந்து ஏதாவது ஸ்டிக் வச்சு நல்லா வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போது லாஸ்ட் எண்டிங்கில் வந்து நான் ரவுண்டு கிளிப் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். கிளிப் ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு சீக்வன்ஸோ அப்படி இல்லைன்னா ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் எண்டிங் மட்டும் அந்த ஃப்ளாட் கிளிப் ஸ்டோன் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இப்போது இதே மாதிரி கவர் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வந்து யூபினாவும் மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேங்கிலையுமே இதே ஷேப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.